அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வசாபிஹி அஜ்மயீன் அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, பிறமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இது நோன்பின் சட்டங்கள் தொடர் காணொலியில் பாகம் 2. நோன்பு நோற்பது கட்டாய கடமை என்பதை பற்றிய அடிப்படை விஷயங்களை இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கிறோம். அதில் ஆண்டுதோறும் முஸ்லீம் சமுதாயம் இந்த கடமையை நிறைவேற்றி வந்தாலும் பலர் நோன்பின் சட்டங்களை முழுமையாக அறியாதவர்களாக தான் இன்று வரை இருந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ரமலான் மாதம் வரும்பொழுது அவருக்கு பறக்கணும் ஏதோ தெரிஞ்ச வரலையும் தாங்கள் ஒரு நோன்பாளி மாதிரியும், ரமலானை முழுமையாக அடைந்து அதில் முழுமையான காரியங்களை செய்து விட்டதுங்கிறது போலவும், பெருநாளை கொண்டாடி மகிழ்வதையும் அதோடு மறந்து விடுவதையும் தான் தொடராக நம்ம கண்டு கொண்டு இருக்கிறோம். அது சரியான ஒரு நிலைப்பாடு இல்லை. ரமலான் என்றால் அதனுடைய உண்மையான விளக்கம் என்ன? அந்த மாதத்தில் நாம் ஏன் நோன்பு நோக்க வேண்டும்? அந்த நோம்பினால் ஏற்படுகின்ற நன்மைகள் என்ன? இவைகளை எல்லாம் தெள்ள தெளிவாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த விளக்க காணொளி. இஸ்லாத்தின் கடமைகளில் தொழுகைக்கு அடுத்த நிலையில் இருக்கிற இந்த நோன்பு என்ற கடமை மிக முக்கியமான ஒன்றாக இஸ்லாம் நமக்கு எடுத்துரைக்கின்றன. ஆண்டுதோறும் முஸ்லீம் சமுதாயம் இந்த கடமையை நிறைவேற்றி வந்தாலும் பலர் நோன்பின் சட்டங்களை முழுமையாக அறியாதவர்களாகத்தான் இருக்கிறார்கள். நோன்பை முறித்துவிடக்கூடிய காரியங்களை செய்துவிட்டு நோன்பாளிகளாக தங்களை பற்றி நினைத்துக் கொள்பவர்களும் இருக்கிறார்கள். நோன்பை முறிக்காத காரியங்களை நோன்பை முறிக்கும் காரியங்கள் என்று நினைத்து கொண்டு தங்களை தாங்களே சிரமப்படுத்திக் கொள்பவர்களும் இந்த சமுதாயத்தில் இருக்கிறார்கள். நோன்பை குறித்து பலவிதமான மூட நம்பிக்கைகளும் இந்த சமுதாயத்தில் நிலவி கிடக்கின்றது. எனவே நோன்பை பற்றி தெளிவான விளக்கத்தை அளிக்கும் நோக்கத்தில்தான் இந்த காணொளிகள் உங்கள் முன் சமர்ப்பிக்கப்படுகிறது. நோன்பு நோற்பது கட்டாய கடமை என்பதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கொள்வோம். புனித ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பது சக்தி பெற்ற அனைத்து முஸ்லீம்கள் மீதும் கட்டாய கடமையாக இருக்கின்றது. இதை திருக்குர்ஆன் தெள்ள தெளிவாக நமக்கு பிரகடனம் செய்கின்றது. எப்படி? அல்லாஹ் 2வது அத்தியாயம் 184வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் இறைவனை அஞ்சுவதற்காக, நம்பிக்கை கொண்டவர்கள்னா முஸ்லீம்களே, மூமின்களே என்று மூமின்களை முஸ்லீம்களை அழைத்து, நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் இறைவனை இன்னும் அதிகமாக அஞ்சுவதற்காக உங்களுக்கு முன் சென்றோர் மீது எப்படி கடமையாக்கப்பட்டதோ அதுபோலவே உங்களுக்கும் இந்த நோன்பு கடமையாக்கப்படுகிறது. அதாவது குறிப்பிட்ட நாட்களில் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது என்று 2வது அத்தியாயம் 184வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த குர்ஆன் ரமலான் மாதத்தில் தான் அருளப்பட்டது. அது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும். அது மட்டுமல்ல, நேர்வழியை தெள்ள தெளிவாக கூறும். பொய்யை விட்டும் உண்மையை பிரித்து காட்டும். உங்களில் அந்த மாதத்தை அடைபவர்கள் அந்த மாதத்தில் நோன்பு நோற்கட்டும் என்று 2வது அத்தியாயம் 185வது வசனத்திலையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சமுதாயத்தின் மீது மட்டுமின்றி அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்ததை இந்த வசனத்தின் மூலமாக நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். ரமலான் மாதம் தேர்வு செய்யப்பட்டது ஏன்? நாம் நோன்பு நோற்பதற்காக
இந்த ரமலான் மாதத்தையே அல்லாஹ் தேர்வு செஞ்சான் அப்படிங்கிற சந்தேகங்களை நிறைய மக்களுக்கு முன்னால் இருக்குது. அதையும் நாம் தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். இந்த மேற்கூறிய அல்லாஹ்வுடைய திருவசனத்தில் இந்த கேள்விக்கு இறைவன் பதில் அளித்திருக்கிறான். பதில் அதில் இருக்கு, புரிந்து கொண்டீர்களா? அதாவது மனித சமுதாயத்தின் கலங்கரை விளக்கமாக திகழும் திருக்குர்ஆன், அல்லாஹ்வுடைய வேதமாகிய திருக்குர்ஆன் இந்த மாதத்தில் தான் அருளப்பட்டது. இந்த மாதம் ஏனைய மாதங்களை விட உயர்ந்து நிற்கிறது, சிறந்து விளங்குகிறது. எனவேதான் இந்த மாதம் தேர்வு செய்யப்பட்டது என்று இறைவன் சுட்டிக்காட்டுகிறான். 2வது அத்தியாயம் 184 185 வசனங்களை தெளிவாக படிங்க. அதுக்குரிய காரணத்தை தெளிவாக அதில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே தான் இந்த மாதம் தேர்வு செய்யப்பட்டது என்று இறைவன் சுட்டி காட்டுகிறான். இதிலிருந்து திருக்குர்ஆன் மகத்துவமும் நமக்கு தெள்ள தெளிவாக புரிகிறது இல்லையா? நோன்பு நோற்பதுடன் நமது கடமை முடிந்து விடுகிறது என்று நினைக்காமல் திருமறை குர்ஆனுடன் நமது தொடர்பை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். குறிப்பாக புனித ரமலான் மாதத்தில் திருக்குர்ஆனை விளங்குவதற்கு அதிக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக நோன்பின் நோக்கம் என்ன என்பதையும் நாம் தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக நோன்பு நோக்க வேண்டும்? இந்த கேள்விக்கு பலரும் பலவிதமான பதிலை கூறிக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்களும் அறிவுக்கு தக்கவாறு என்ன விளங்குச்சோ அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இது பரவலாக பல மாதிரியாக பேசப்படுகிறது. எப்படி சிலர் பசியின் கொடுமையை பணம் படைத்தவர்கள் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் நோன்பு கடுமையாக்கப்பட்டது. இப்படி சில பேர் பசியை உணர்வதுதான் காரணம் என்று அல்லாஹ்வும் கூறவில்லை, அவனது தூதரும் கூறவில்லை. இது இவர்களுடைய கற்பனை. இது இவர்களின் கற்பனையை தவிர வேறு எதுவுமே இல்லை, எந்த உண்மையும் கிடையாது. பசியை உணர்வதுதான் காரணம் என்றால் செல்வந்தர்களுக்கு மட்டும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படியா? உங்கள் அனைவருக்கும், சக்தி பெற்ற அனைவருக்கும் இல்லை அல்லாஹ் சொல்கிறான். பணம் படைத்தவர்களுக்கு, வசதி படைத்தவர்கள் சொல்லலையே. அப்போ அன்றாடம் பசியிலேயே உழம்புவனுக்கும் நோன்பு கடமை இல்லை என்று அல்லாஹ்வால் அறிவித்திருக்கப்பட வேண்டும். அப்படியும் சொல்லலை. மேலும் பணக்காரர்கள் கூட நோன்பு நோற்காமலேயே பசியின் கொடுமையை உணர்ந்து தான் இருக்கிறார்கள். ஏழை பாலைகளை விட அவங்க தானே அதிகமாக சாப்பிடக்கூடியவர்களா? விதவிதமான சுவையாக யார் சாப்பிட்றா? வசதி பணம் படைத்தவர்கள் தானே. அப்போ பசியை உணர்வதால் தான் சாப்பிடுகின்றனர் என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். நெருப்பு சுடும் என்பதை எப்படி சர்வசாதாரணமாக நாம் அனைவரும் உணர்ந்து கொள்கிறோமோ அதுபோலவே மனிதர்கள் மட்டுமின்றி எல்லா உயிரினங்களும் பசியை உணர்ந்து இருக்கின்றன என்பதை தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த காரணம் முற்றிலும் தவறான காரணம், அவர்களுடைய அறிவற்ற மூடத்தனமான ஒரு வாதம். அதை நம்ம தூக்கி தூரமாக வச்சுருக்கோம். அடுத்து, உடல் ஆரோக்கியம் பேணப்படுவது தான் நோன்பின் நோக்கம் என்று வேறு சிலர் கூறுகிறார்கள். உடலின் ஆரோக்கியம் பேணப்படுவதற்காகத்தான் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சிலர் என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. நோன்பு நோற்பதால் உடல் ஆரோக்கியம் பேணப்படும் என்று அல்லாஹ்வும் கூறவில்லை, அல்லாஹ்வுடைய தூதரும் கூறவில்லை. இதுவும் இவர்களுடைய கற்பனை. உடல் ஆரோக்கியத்தையும் இதனால் ஏற்படும் என்பது காரணம் என்றால் நோயாளிகள் வேறு நாட்களில் நோற்றுக்கொள்ளும் என்று இறைவன் கூறுவானா? நோயாளிகளுக்கு அல்லாஹ் சலுகை அளிச்சிருக்கான்ல. நோயில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் நோய் கழிஞ்சு குணமான பிற்பாடு அப்புறம் நோற்றுக்கொள்ளுங்கன்னு அல்லாஹ் சலுகை அளிச்சிருக்கானா இல்லையா? அப்போ அதுவும் காரணம் இல்லை. நோயாளிகளுக்கு தானே ஆரோக்கியம் அவசியம் தேவைப்படுகிறது. நோன்பே ஒரு மருந்து என்றிருக்குமானால் நோயாளிகளுக்கு நோன்பிலிருந்து விலக்கு அளிப்பதில் எந்த நியாயமும் இல்லை. அல்லாஹ் விலக்கு அளித்திருக்கிறான். அப்போ இது தவறான ஒரு வாதம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நோன்பு நோற்பதற்கு இதை காரணமாக கூறுவதும் மிகப்பெரிய தவறாகும்.
சில மனிதர்களுக்கு இதனால் ஆரோக்கியம் ஏற்படலாம். அல்சர் போன்ற நோய் ஏற்பட்டவர்களுக்கு இதனால் கேடுகளும் அதிகரிக்கவும் செய்யலாம், நோய் அதிகரிக்கவும் செய்யலாம். எனவே இறை திருப்தியை நாடி நிறைவேற்றப்படும் ஒரு வணக்கத்திற்கு இது போன்ற அற்பமான காரணங்களை கூறி நோன்பை பாழாக்கிவிடக்கூடாது என்பதில் நாம் அனைவரும் கவனமாக இருக்க வேண்டும். நோன்பு கடமையாக்கப்பட்டதற்குரிய காரணத்தை அல்லாஹ்வே மேலே தெளிவாக கூறிவிட்டான். அதையும் நம்ம கவனிக்க தவறிடணும். படித்தோமா, ஓதுனோமா, மூடிட்டோமா, வேறு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். அதை உள்வாங்கிறது இல்லை, அதோடைய பொருட்களை நம்ம விளங்கி கொள்வதில்லை, அதை பற்றி சிந்திக்குவதும் இல்லை. அதனால் ஏற்பட்ட குறைபாடு தான். நோன்பு கடமையாக்கப்பட்டதற்குரிய காரணத்தை அல்லாஹ்வே மிக தெளிவாக கூறிவிட்டான். அந்த காரணம் தவிர வேறு எந்த காரணத்துக்காகவும் நோன்பு கடமையாக்கப்படவில்லை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு முன்னால் நான் வாசித்து காட்டிய அந்த 2 வசனத்திலேயே நீங்கள் இறைவனை அஞ்சுவதற்காக லஅல்லக்கும் தத்தக்கும் என்று இறைவன் குறிப்பிடுகிறார். நீங்கள் நோன்பு நோற்பதின் மூலமாக இறைவனுடைய அச்சம் உங்களுக்கு மேலோங்கும். இறைவனை நீங்கள் அஞ்சு கொள்ள வேண்டும். லஅல்லக்கும் தத்தக்கும், தக்வா என்ற இறையச்சம் மேலோங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெள்ள தெளிவாக கூறியிருக்கும் பொழுது அதற்கு வேறு வேறு காரணங்களை கற்பனை வடிவத்தில் சித்தரிக்கிறார்கள் என்றால் அதற்கு என்ன காரணம், என்ன பொருள் சிந்திச்சு பாருங்க. திருமறை குர்ஆனிலிருந்து அவர்கள் விளங்கிக் கொள்ளவில்லை. இந்த வசனம் தெளிவாக அவர்களுடைய உள்ளங்களில் சென்று அடையல. அந்த மாகை அரபு மொழி என்ற போதை இல்லையா, குர்ஆன் தமிழ் நம்ம வீட்டில் இருக்கோங்க, அதை தூக்கி ஓரம் கட்டிட்டு அரபு எடுத்து ஓதிக்கிட்டு உட்காந்துருப்போம் இல்லையா. அதனால் வந்த விளைவு. அப்போ என்ன அல்லாஹ் திருமறை குர்ஆனில் ரமலானை பற்றி நோன்பை பற்றி என்ன சொல்கிறான் என்பதை நமது மொழியில் நமக்கு விளங்குறபடி உள்ள செய்திகளை படித்தா தானே நமக்கு விளங்கும். அதில் அதிகம் கவனம் செலுத்தாமல் இருப்பதனால்தான் இப்படிப்பட்ட கோளாறுகள் ஏற்படுது அப்படிங்கிறத நாம் ஒவ்வொருவரும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். மேலே நாம் எடுத்து காட்டியுள்ள வசனத்தில் நீங்கள் இறைவனை அஞ்சுவதற்காக, இறை அச்சத்தை பெற்றுக்கொள்வதற்காக, தக்குவாவை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக கூறிவிட்டான். நோன்பு நோற்பதால் இறையச்சம் ஏற்படும், இறையச்சம் ஏற்பட வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய நோக்கம், காரணம் என்பதை தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு சொந்தமான உணவை பகல் நேரத்தில் அல்லாஹ் கட்டளை இட்டுள்ளதால் தவிர்த்து விடுகிறோம் இல்லையா. அதை பற்றி சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா. நமது வீட்டில் நாம் தனியாக இருக்கும்போது நமக்கு பசி ஏற்படுகிறது, வீட்டில் உணவும் இருக்கிறது, நாம் சாப்பிட்டால் அது யாருக்கு தெரியும் போவதில்லை. ஆனாலும் நாம் சாப்பிடுவதில்லை. ஏன்? நாம் சாப்பிடக்கூடாது என்று அல்லாஹ் கட்டளையிட்டுள்ளதால் நாம் சாப்பிடுவதில்லை. அதான அது காரணம். யாரும் பார்க்காவிட்டாலும் நாம் சாப்பிடுவது அல்லாஹ்வுக்கு தெரியும், அவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணம் நமது உள்ளத்தில் ஆழமாக பதிந்து இருப்பதால் தான் நாம் சாப்பிடுவதில்லை. அதுதான் இறையச்சம். அப்படிப்பட்ட இறையச்சம் மேலோங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நோன்பு நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. யாரும் பார்க்காவிட்டாலும் என்னை படைத்த இறைவன் என்னை பார்க்கிறான் என்பதற்காக நமக்கு சொந்தமான உணவையே நாம் ஒதுக்கும் போது ரமலான் அல்லாத மாதங்களிலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று நம்ப வேண்டும் அல்லவா. ஹராமான காரியங்களில் ஈடுபட நினைக்கும் போது ஹலாலான பொருட்களையே இறைவனுக்கு பயந்து நாம் ஒதுக்கி வைத்ததை நினைத்து பார்க்க வேண்டும் இல்லையா. இந்த ஆன்மீக பயிற்சி தான் நோன்பு கடமையாக்கப்பட்டதற்கான ஒரே காரணம், ஒரே ஒரு காரணம். இதை தவிர வேறு எந்த காரணமும் இல்லை. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தெளிவாக நமக்கு விளங்கும்படி விளக்கி தருகிறார்கள். யார் பொய்யான பேச்சுகளையும் பொய்யான நடவடிக்கைகளையும் விட்டு விடவில்லையோ அவர் நோன்பு என்ற பெயரில்
பசித்து இருப்பதோ தாகித்து இருப்பதோ, என்ன சாப்பிடாமல் பசித்து இருப்பதோ குடிக்காமல் தாகித்து இருப்பதோ அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அற்புதமான முறையில் விளக்கியிருக்கிறார்கள். இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரில் 1903, 6053 ஆகிய ஹதீஸ்களில் இது இடம்பெற்றிருக்கு. பசித்திருப்பது நோன்பின் நோக்கம் அல்ல என்பதும் இங்கே விளக்கமாக தெளிவாக எடுத்துரைக்கப்படுகிறது. நோன்பின் மூலம் எடுக்கப்படும் பயிற்சி நம்மிடம் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதும் இந்த நபிமொழியின் மூலமாக நமக்கு விளக்கப்படுகிறது. நோன்பின் மூலம் பெற்ற பயிற்சி பொய் சொல்வதிலிருந்தும் தீய நடவடிக்கையிலிருந்தும் தடுக்கவில்லை என்றால் அது நோன்பே அல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நபிமொழியின் மூலமாக நம்மை எச்சரிக்கை செய்திருப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். நாம் நோன்பு நோற்றுள்ள நிலையில் நம்முடன் வீண் வம்புக்கு யாராவது வந்தால் கூட சரிக்கு சரியாக அவர்களுடன் வம்புக்கு போகக்கூடாது என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள். எப்படி? இதோ உங்களில் ஒருவர் நோன்பு நோற்றிருக்கும் போது யாரேனும் சண்டை வம்புக்கு வந்தால், யாரேனும் திட்டினால், நான் நோன்பாளிப்பா, என்னை ஆள விடு என்று கூறிவிடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். சரிக்கு சரியாக அவனோட வம்பு போட்டு சண்டை போடுற அளவுக்கு உள்ள நிலைமையில் சாதாரண நிலை இல்லை. இது நான் நோன்பாளி, இறைவனுக்கு அஞ்சக்கூடியவன், நோன்பு நோற்றிருக்கிறேன். எவ்வளவு உன்னதமான கருத்தை நம்ம உள்ளத்தில் பதிவு செய்கிறதுங்கிறதை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, படித்தவர்களை, பண்பாளர்களை சரியாக உள்வாங்கி விளங்கிக் கொள்ளுங்கள். இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரில் 1893, 1903 ஆகிய ஹதீஸ்களில் இடம்பெற்று. நோன்பு என்பது ஒரு ஆன்மீக பயிற்சி என்பதை இதிலிருந்து தெளிவாக நம்ம அறிந்து கொள்ளலாம். இதுதான் நோன்பின் நோக்கம் என்று உணர்ந்தால்தான் அந்த நோக்கத்தை நாம் அடைய முடியும். முன்னதில்ல இதுதான் நோன்பின் நோக்கம் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் அந்த நோக்கத்தை நம்மால் அடைய முடியும். 30 நாட்கள் நோன்பு நோற்று பயிற்சி எடுத்தவர்கள் நோன்பை நிறைவு செய்தவுடனே பலவிதமான பழைய வெளியிலேயே திரும்ப போய் பழைய மாதிரி செஞ்ச தவறுகள்லையே அதையே அப்படியே திரும்பவும் செய்து கொண்டு வருது வரிசையில் அதே நிலையில் இருக்கிறார்கள் என்றால் இவர்கள் பட்டினி கிடந்தார்கள் என்று கூறலாமே தவிர நோன்பு நோற்றார்கள் என்று யாராலும் கூற முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ரமலானுக்கு முன் எந்த நிலையில் இருந்தோமோ அதே நிலைதான் ரமலானுக்கு பிறகும் நம்மிடம் இருக்கிறது என்றால் நாம் எந்த பயிற்சியும் இந்த நோன்பின் மூலம் பெறவில்லை என்பதை தான் அது நமக்கு எடுத்துக்காட்டுகிறது. எனவே இத்தகைய நிலை ஏற்படாதவாறு நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதில் முழுமையாக நம்ம கவனம் செலுத்தி இறை அச்சத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல இறையச்சம் உள்ள மக்களாக நாம் ஆவதற்கு அல்லாஹ்விடம் பிரார்த்திப்போம். அல்லாஹ்வின் கையில் தான் அது இருக்கிறது, அவனால் மட்டும்தான் முடியும். அல்லாஹ்விடம் பிரார்த்தித்ததோடு அதற்கான முயற்சிகளை இறங்குவோம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் போதுமானவன். நன்றி. தேங்க்ஸ் வெரி மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மேலதிக விளக்கத்தை தொடராக நம்ம பார்ப்போம். ரமலான் பற்றிய தொடர் காணொளிகள் இந்த காணொலியில் வரும். தவறாமல் அனைவரும் பார்த்து என்ன பிறருக்கும் எடுத்து சொல்லுங்கள். நீங்கள் சார்ந்திருக்க குழுமங்கள்லையும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.